வந்துச்சு. இந்த அனலே அப்படியே குழம்ப கலக்கி போட்டுறான்னு பார்த்தா இன்னும்ல அவ காணானே. என்ன எனக்கு புது வருஷம் பறக்குது. எதுவும் கறி எடுத்து தராளா என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. எடுத்து தர மாட்டா. எடுத்து தரதாண்டவே நேரம் புருஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களே. எதுவும் சொல்லியிருப்பாளே. ஒன்னும் வாயை திறக்காம ஊரச்சத்தை கிளம்பிட்டா. என்னத்த அப்ப அந்த அடுப்பு பத்த வைக்கவா முடியுது. உப்பு உப்பு உப்புன்னு ஊதிக்கிட்டே கிடக்கணும். சரி இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டி போட்டு புளி குழம்பா கலக்கி போடுவோம். அவன் வந்து என்ன முடிவு எடுக்கணுமா அப்புறம் எடுத்து வாங்கிட்டு வந்து தந்தா அதை வச்சுக்கலாம். யார் வீட்டு காரி ராத்திரிலே இப்படி சோத்த தட்டில் போட்டு வச்சானா தின்னவனே அப்படியே அசாந்து போய் அங்கே படுத்து போறான். இந்த அடுப்பு அடுப்பா மூடி படப்படாது. ஒரே பனி வெயிலே நனைஞ்சு போய் கிடக்குது. காலையில எந்திரிச்சு ஒரு பெரிய மனுஷனால ஊதி ஊதி பத்த வைக்க முடியுதா? என்ன இவன் குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு கோடிக்கு பின்னாடியே சுத்தி வந்துக்கிட்டு திரியறேன். இன்னமா குளிக்கிறேன். அடே டேய் சுருளி இன்னமா குளிக்கிற? அடே அடே எடுவட்ட பையல எம்பட்ட நேரம் வாணியே தண்ணிய வச்சுக்கிட்டு உத்து 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 உத்துல பாத்துக்க நிக்கிறவங்க டவுசரோட பொம்பளை பிள்ளைல போறாங்களா இல்லையா? ஐயா அங்க பாருங்க அவளுங்க இங்கடே திரும்பி பாத்துட்டு போறாங்க. அசிங்கத்தனமா இல்ல? ஒரு நல்ல நாள் பெரிய நாளமா குளிச்சமா எடுத்து சட்டையை போடாம இல்லாம டவுசரோட நின்னுக்கிட்டு இருக்கேன். அத்தோ தண்ணியிலே கை வைக்க முடியல. குளு ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. இதை போய் குளிக்க சொல்றேன். வேற தண்ணி சுடு தண்ணி போடுதா? சுடு தண்ணி போடு. ஆட ஒரு ஆம்பளை இளவட்ட பையன் குளிருக்கு பயப்படுறானா? வட வடன்னு நடுங்கமாம்ல. ஆட எடுத்து ஊத்தி விட்டு வந்து தலைய தோட்டுவியா? இப்படி அதிசயம் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க பாத்துக்கிட்டு. உங்க அப்பாலாம் அப்படி ஆடுகிட்ட போகும்போது மாட்டிட்ட போகும்போது அப்படி பொத்து 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 ஆத்துல அங்கனே விழுந்து குளிச்சிட்டு வருவாரு. அப்படி மனுஷனுக்கு இப்படி புள்ள குளிக்க பயமா இருக்கான். குளிக்க குளிச்சிட்டு வாடா அவனையாவது காத்தியாவது மார்கழியாவது அப்படி அப்படி சுத்தமா அப்படி இருப்பாரு. இப்படி பயப்படுறாங்க குளிக்கிறதுக்கு. அந்த காலத்துல அப்படி இப்படி அப்ப அது பண்ணாரு இதை பண்ணாலும் சொல்லி தராதிய. இப்பெல்லாம் நிலைமையே வேற. எதுக்கு எடுத்தாலும் அந்த காலம் இந்த காலம். இந்த கதையெல்லாம் யார் அவுத்து விடுறான்னு தெரியல. அந்த காலத்துல செருப்பு போடாம நடந்தீங்க. இப்ப வெயில் காலத்துல செருப்பு போடாம நடத்த முடியுமா? அதே மாதிரிதான் குளிர் இடத்துல குளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ ஐஸ் மாதிரி குளிருதே. நல்ல வெயில்ல போயிட்டு வந்தாலும் இந்த குளிர் விட மாட்டேங்குதே. என்ன இந்த மனுஷன் இன்னமா குளிக்காம இருக்காரு? எப்ப ஊத்தி வச்ச தண்ணி? யோ யோ சுள்ளி நானே மூலக்கரை கொள்ள வரைக்கும் வாக்கிங் நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்கேன். இன்னமா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கவரு சுள்ளி ஒண்ணேங்கயா திரும்பி பதிச்சறிய மண்டையில தட்டவா. 5 மணிக்கு போனேன். மணி 6 மணி ஆயி போச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள்மா குளிச்சு இழுச்சிட்டு பத்தியோட சாமியை கும்பிடுறது இல்லையா? குளியா சீக்கிரம் குளியா. குளிச்சிட்டு வர்ற இல்லாட்டி அம்படியே பாத்துக்க. ஐயோ கர்ம 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 கன்றாவி. ஐயோ யோ சுள்ளி யாயா அப்படி டவுசரோட வீட்டுக்கு முன்னாடி குளிப்பீரோ? சோ காமிக்கிறீல சோ போறவங்க வரவங்க எல்லாம் பாக்கட்டும்னே. யா வீட்டு பின்னாடி போய் அங்க கோடி போய் குளிக்க மாட்டீங்களா? தூக்கிட்டு போயா முதல்ல வாரி தூக்கிட்டு போயா. ஆளை பாரு பின்னாடி ஒரே துருத்துன்னு இருக்குப்பா. ஒரே நாத்தம். அதான் முன்னாடி வந்தேன். தண்ணி வேற சில்லுன்னு இருக்கு. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் குளிக்கிறீங்களா? யோ யோ புது வருஷம்யா காலையில குளிக்கணுமா இல்லையா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி குளிக்கிறதுக்கலாம். உட்கார் புடிச்ச உடனே வந்து புடிச்சு வச்சு ஊத்தி விட்டானே நீ சரி வருவையா? உட்காரியா முதல்ல. ஊத்தவையா ஊத்த போறேன். 1 ஐயோ ஐத்தனை ஊத்திட்டாலே அடி. 2 2 3 அதெல்லாம் சொல்லாம முதல்ல ஒன்னு திருப்பி ஊத்திட்டேடி. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அசுக்கு புசுக்கு 1 2 3 ன்னு சொல்லும்போது எடுபட்டு ஓடி போயிருவேன். யார் இந்த வயித்தை வச்சுட்டு உன்னை விரட்டிக்கிட்டு தோத்திக்கிட்டு தெரியாது. அதுதான் ஊத்திட்டேன். எப்படி சுருளி? ஐயோ என்ன முடியுது முடிக்கல தண்ணி இறங்குதே இல்ல. இப்படி சுருளி என்னையா இப்படி சுருட்ட முடிய வச்சுக்கிட்டு இப்படி முடிய வச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு எனக்கு வருஷம் வரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் முடிய வெட்ட. இதுக்கு 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணி கூட பத்தாது போலயே. நீங்க கம்மாயில விழுந்து அடிச்சு குளிக்கவே லாயக்கு. பேசாம கம்மாயில போய் குளிச்சு வந்திருக்கலாம்ல. அப்படி போடு ஐலசா. இதுக்கு தானே என் மருமக மகரோசா வேணுங்கிறது. நம்மளுக்கு அவன் அடங்குவானா? பேச்ச கேட்பானா? அவன் 4 போடு புளியாட்டிட்டல்ல. இதுக்கு தான் இவன் வேணுங்கிறது. நரப்பேட்டையில ஒரு வவ்வாலு ஏங்கிருச்சான். பொல்லாத காதல் வர அது அவ்வாற மாறிடுச்சான். கல்லெல்லாம் கண்ணாடி போலாச்சா. தின சுட்டால ஐஸ்கிரீம் சூடாச்சா. வவ்வாலா சாய் வாய்க்குல வருதுல. என்ன பாட்டு இது? என்னது இங்க இருந்து பார்த்தா ஒரு மாதிரியே தெரியுது. நான் பாக்குறது நெசந்தானா? ஐயோ கர்மம் என்னது அது? பாய் தலப்பா எப்ப பார்த்தாலும் இங்கே ஊர்மையை வந்துருவேன். பாய் தல அங்கப்பா. ஏய் பேரிக்க மாட்டேன். பேத்தி எடுத்து போய் பாத்துக்க. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? உன் வீட்டுக்கு வந்தா ஊர்மையை வரேன்னு சொல்லி கேட்கிற. உன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? இங்க பாரு வனரோசா, உன் மாமியார் லிமிட் எல்லாம் மீறி போயிட்டே இருக்கு. பாத்துக்க அப்புறம் தூக்கி போட்டு கபடி அடி விட்டு போய் பாத்துக்க. நெட்டு அந்த கிளவி முன்னாடி இருந்து கோழியை திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கடியோ. அந்த நேரத்துல நீ வந்துட்ட. சரி உன்னையே சொல்லிட்டு போனா போய் தொலைறேன் விட்டு
அப்படி நான் சொல்ல போறேன். அந்த கோழியை தான் அப்படி சொன்னேன். அப்படி சூனா சொல்லி அங்க விரட்டி விட்டுடி. ஆனா ஒண்ணுப்பா சாமி, இந்த வீட்டுல மாமியாருக்கு மருமக மட்டும் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிக்காம இருக்கிய எம்மா. ரெண்டும் ஒண்ணு கூடியேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை கும்மி அடிச்சு விட்டுட்டு போயிடுறீங்க. சை, அங்க பார்த்து வந்த மறந்து சொல்றேன் பாரு, அப்படியே பச்சை குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே சோக்க அமைச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோ யோ சுருளி குஞ்சா, ஏன் அப்படி அம்மனை கட்டியா உட்காந்து இந்த வயசுல குளிச்சுக்கிட்டு இருக்கியே? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? ஏ வனரோசா, இதுல வேற இவங்க வந்து குளியாட்டிக்கிட்டு இருக்கா, குளியாட்டி உங்க பச்சை குழந்தை பாரு. யோ சுருளி, போயா போய் முதல்ல துண்டு எடுத்து கட்டியா போயா. பால் குடிக்கிற அப்படியே பச்சை புள்ள எருமை கிட்ட வயசாயிருச்சு, இப்பதான் அழுக்கு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அழுக்கு தேய்ச்சு ஆளுகளையும் முகர கட்டையிலையும் பாருங்கடா. எழுந்திரிச்சு போய் தொலை போயா. ஏய் நெட்டு, நல்ல கண்ணை முடிச்சு உத்து பார்த்து தொலை. அதெல்லாம் சொல்லி டவுசர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஆமா ஆமா, அந்த கர்மத்தை வேற உத்துல பாக்குறாங்களா. உத்து அங்க இருந்து பாக்கும்போது அப்படி தெரிஞ்சு தொலையுது. போறவங்க வரவங்களா பாரு, உன் வீட்டு வாசல ஒரு நிமிஷம் நின்று பாத்துட்டு போறாங்களா இல்லையான்னு. வேடிக்கை காமிக்கிறீங்க, வேடிக்கை பூசணும் முன்னாடியும். அது சரி, என்ன விஷயம்? நீ 6 மணி 7 மணிக்கெல்லாம் இந்த பக்கம் வீட்ல என்ன கோலம் போடல, வாசல் கூடல எதுவும் பண்ணலையாக்க? அப்படியே வந்துட்டமே எதுக்கு? ரொம்பத்தையும் கொழுப்பு கோலம் தானே. கோலம் நேத்து போட்டதே பாதி அழிஞ்சு அழியாமே இருந்துச்சு. அதை அப்படியே மேல அண்டர்லைன் பண்ணி விட்டுவிட்டு அந்த வால் பக்கம் லேசா அழிஞ்சிருந்துச்சு. அதை திருத்தி விட்டுவிட்டு மண்டையை மட்டும் அப்படி போட்டு விட்டுட்டு அதே மயில் கோலத்தை போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப வந்த விஷயத்தையே மறந்துட்டு பேசுறேன் பாரு. ஊர் தலைவர் பிரசிடென்ட் சொன்னாரு, இங்க வருஷ பரப்பு நியூ இயர் அதுமா இங்க போட்டி நடக்க போதான். போட்டி, கோல போட்டி, விளையாட்டு போட்டி, எல்லா போட்டி நடக்க போதான். அதனாலதான் உங்களை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பத்தக்காவணியும் கலக்கி போடணும், நம்ம டீம் தான் ஜெயிக்கணும், ஒழுங்கா பார்த்து போடணும், சரியா? நெசமாவடி அப்படியா? சரி சரி, நீ எப்படி போட்டில கலந்துக்க மாட்டே, அந்த ஊர் தலைவரோடயே சேர்ந்து மைக்கே கட்டிக்கிட்டு அழுகுவே. சரி சரி, என்னென்ன பரிசு கொடுக்க போறியே? என்ன பரிசு? பரிசு தானே. பரிசெல்லாம் வெளியில சொல்லப்படாது, அது விழா கமிட்டியோட உத்தரவு. சரி, நீ நம்ம ஃப்ரெண்டா போயிட்டேன்னு சொல்றேன். பரிசு வந்து உன மாதிரி குடும்ப குத்து வழக்குகளுக்கு, மாமியாரெல்லாம் நல்லா வச்சு பாத்துக்கிற குடும்ப குத்து வழக்குக்காக முதல் பரிசு குத்து வழக்கு, 2வது பரிசு அகல் வழக்கு, 3வது அங்க வந்து பாத்துக்க வா. 3வது என்ன? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காக குல வழக்கோ? அப்புறம் என்னடி குல வழக்கு, குத்து வழக்கு, குடும்ப வழக்குன்னு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கவங்க. ஏய் வனரோசா, சும்மா கடிக்கு மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படியே மூக்குல குத்தி 2 துளாரத்துல கையை விட்டு நோண்டி எடுத்து போய் பாத்துக்க. 3வது பரிசு சம்படம் வா. ஆமா, நான் என்னத்த போட போறேன் குடிஞ்சு நிமிந்து? எப்படி எனக்கு இந்த 3 பரிசு கிடைக்காது? அப்புறம் எதுக்கு இந்த 50 ரூபாய் கோலப்படியை வீணாக்கிட்டு எப்படி பக்கத்து தெருக்காக அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க? எதுக்கு நான் சும்மா வந்து வேடிக்கை பார்க்க வரட்டுமா? ஏய் வனரோசா, உன்ன மாதிரி ஆளுங்க உன்னை பத்தி தெரிஞ்சுதாண்டி, உன்னை பத்தி தெரிஞ்சுதான் ஊர் தலைவர்கிட்ட அப்படி இப்படி ஐஸ் பண்ணி அடுத்த பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் நல்ல 180 ரூபாய்க்கு பெரிய தட்டு அது கொடுக்கலாம்னு இருக்காங்கடி. அதனால சும்மா என்னத்தை போட்டா ஏது போட்டோம் வந்து வேடிக்கை பார்க்க நடுப்புறாத. சும்மா அடிச்சு விடு, சதுரம் செப்பகம் முக்கோணம் வட்டம்னு அடிச்சு விடு, அந்த தட்டை வாங்கிட்டு வந்துடலாம். போன வருஷம் வாங்கிட்டு வந்தில அது மாதிரிதான். காலையில சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு 50 ரூபாய் 20 ரூபாய் கோலப்படியை வச்சு சும்மா வட்டம் கிட்ட போட்டு விட்டா தட்டு கிடைக்கும்ல. வனரோசா குளிர்டி, சட்டை போடாம அப்படியே ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியலடி. சீக்கிரம் போய் குளிப்பாட்டு வரே. அப்படியாக்கா? அப்ப 150 300 450. என்ன இவ விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஓய் வனரோசா, என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லடி, சும்மாதே. கண்டிப்பா கலந்துக்குருவான், கலந்துக்கிட்டு கலக்கி போடுவான். என்னத்தையோ சரி நீ யோசிச்சு தோல. அப்ப சரி நான் வரேன்டி. யோ சுருளி குஞ்சா வரையா, சட்டி பத்திரம் பாத்து. நெட்டு பாத்து சொல்ல மறந்துட்டேன்டியோ. அப்புறம் அங்க வந்து உன்கிட்ட வந்து காதுல எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் எங்க பாத்துக்கறணும், கொஞ்சம் எங்க பக்கம் பாத்து மார்க்லாம் போடணும். பாத்தியோ? யோ சுருளி மச்சான், சாயந்தரம் முக்கியமான வேலை வெட்டிலாம் இருக்குது. சும்மா கடை கடையை சுத்தி இருக்க முடிய கூடாது. கரெக்ட்டா வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துறணும் சொல்லிவிட்டேன். அச்சோ சில்லுண்டு கடி. சீக்கிரம் குளிப்பாட்டு வனரோசா. நேராண்டி வேலைக்கு நேராந்திரி. நல்ல நேரம் தானே, என்ன எமகண்ட நாடு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அமைதி இருக்காதே. யாரு கூட சண்டை இருப்போம், யாரு கூட வம்பளுப்பம்ல இருக்கும். புது வருஷம் அதுமா தெரிஞ்சிருச்சோ? வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. எக்கோ பத்தக்கா என்னமடி நெட்டவள்ளி, இங்க அக்கா கொல்லப்புறத்துல இருக்கமா. வாடி இங்கிட்டு இரு அக்கா வர முடியும்.
நம்ம போட்ட கோடு நல்ல சாங்க போட்டு போலயே அழியாமத்தான் இருக்கு. புது வருஷம் அதுவுமா இன்னொரு தடவை பெயிண்ட தீட்டி விட்டு போடுவோம். பெயிண்ட தீட்டி விட்டு அழியாம இருக்கிற வரைக்கும் தான் பத்தாக்காவுக்கு நல்லது. நெட்டவள்ளி அடி என்னமடி அங்கிட்டே திரும்பி நிக்கிறவ. இந்த புள்ள குட்டி எல்லாம் ஏதோ சொல்லுங்களே, சட்டுன்னு வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. ஆப்பினு ஆப்பினு ஆப்பி புது வருஷம் படி, ஆப்பி புது வருஷம் நெட்டு. அக்கா வந்து கேசரி கேசரிய பார்த்தோம்னா ஒன்னும் பேச வர மாட்டேங்குதேன். அப்படி போடு அப்படி போடு. என் சத்தம் கேட்டவனையே அக்கா எப்படி தட்டு நிறைய கேசரி முந்திரி பருப்பு ஆகா 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 வாசனை அருமையோ அருமை தூக்கி எடுக்குறேன். அக்கா பத்து அக்கா எனக்கு தானே இந்த கேசரி. ஆமாமடி ஆமாமடி, உனக்கு ஒண்ணு மகராசா தான் அங்க தூக்கிச்சிடல இப்படி அள்ளி வச்சிருந்தேன். உன் சத்தம் கேட்டவனா உனக்கு தாமா எடுத்துட்டு வரேன். இந்தம்மா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அக்கா எனக்கு கிண்டுனது சும்மா இருக்கிறத வச்சு சடப்பட சடப்பட டக்கு டக்குன்னு போட்டு கிண்டி விட்டேன். எப்படி இருக்க என்னன்னு தெரியல மடி. அட குடுக்கா, அதெல்லாம் யாரு நீ அமோகமா தான் செஞ்சிருப்ப. குடு 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 குடு. புத்தம் புது வருஷம் கேசரியில தொடக்கம். நல்ல ருசியா இருக்குக்கோ. ஏக்கா நம்ம ஊர்ல வந்து விளையாட்டு போட்டு கோலப்பட்டி எல்லாம் நடக்குது. அந்த ஊர் தலைவரை பார்த்து எல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. ஏக்கா நீ கலந்துக்கிற, வின் பண்ற, டைட்டில் வின்னர் நீ தான் ஆகுற. சரியாக்கா நீ சும்மாவே சூப்பரா போடுவ. இன்னும் பரிசெல்லாம் சூப்பர்னு சொன்னா அடிச்சு தூள கிளப்ப போறேன். எக்கா நம்ம தான் பார்த்து பண்ணிக்கிடுவோம். ஒழுங்கா வந்து சேர்ந்துருக்கா. அதான் சொல்லிட்டு போக வந்தேன். பக்கத்து ஊருக்காரி அத்தனை ஊருக்காரங்களும் போட்டி வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு எப்படி பட்டையை கிளப்புறாங்க. நம்ம ஊர் மட்டும் சும்மா எப்ப பார்த்தாலும் தூங்கி போன மாதிரி கிடக்குது. அதனால இந்த வருஷம் பேசி முடிவு பண்ணி சூப்பரா பண்ணி போன வருஷத்துல இந்த வருஷம் கலக்கா வைக்கிறோம். எக்கா எக்கா கலக்கா தூள் கிளப்பி போறணுக்கோ. யார் வேணாலும் அப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. யார் வேணாலும் கலந்துக்கலாம், பரிசை தட்டி வெல்லலாம் சொல்லிவிட்டோம். அதுக்குதே பெட்டி பெட்டியா பரிசை தூக்கிட்டு போனாங்களா. நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்திருக்கோம். கோலப்பட்டியா கோலப்பட்டி அப்படியே பரிசு அள்ளி 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 இவன் என்னத்தை அப்படி கிழிச்சிட்டு போடுறான்னு அள்ளி இவளுக்கே கொடுப்பாங்க. ஏன் மக வந்தாவள தெரியும் இவன் நாத்தம். அப்படி போடுவா சிட்டு, என் சிட்டு கிளி கிளிய போடுவா, குயில போடுவா, மயில போடுவா, அப்படி போடுவா. போன போட்டு வர சொல்லி போடுவோம். நல்ல பரிசு வேற சொல்றாவ. போன போட்டு வர சொல்லி போட சொல்லுவோம் கோலத்தை. யோ காலையில கேசரிய கொடுத்து நம்ம டிப்பன் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கிளவிக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் என்னத்த போய் பண்றது. சரி சரி பத்த கட்டையும் யோசி கேட்க முடியாது. எக்கா புது வருஷம் அதுமா நல்ல இனிப்பு கொடுத்துருக்க. சரி வாழ்க்கை இனிதே தொடங்கட்டும் உனக்கும் எனக்கும். சரிக்கா சரிக்கோ சரி கோலப்படி அது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிரு. ரெடி பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து சேர்ந்துருங்க. சரியக்கா அப்ப நான் கிளம்பவா. போயிட்டு வரக்கா. பாய்க்கோ பாய்க்கோ. சரிம்மா சரிம்மா போயிட்டு வாமா போயிட்டு வாமா. காலையில இருந்துடி நேத்து ஆரம்பிச்ச வேலை. சரி புது வருஷம் பிறக்குதே, மேல பறனையில உள்ளது அதை இதெல்லாம் இறக்கி சுத்தம் பண்ணுவோம்னு ஒரே வேலை இடுப்பு நவண்டு போச்சுடி. தூசியும் துப்பட்டியுமா இருக்குது. இப்பதான் தீபாவளிக்கு சுத்தத்தை பண்ணி அள்ளி போட்டது அம்படி சேர்ந்து போயிருதுடி. இதுல எங்கிட்டு கோலப்பட்டியில கலந்துக்கிறது. சரி இப்படி பாப்போம் பாப்போம் மறேன். சரி போயிட்டு வாமா. நோ மை டியர் செல்லக்குட்டி, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. போட்டு யாருக்காக வைக்கிறது? நமக்காக. யாருக்காக? நமக்காக தான் வைக்கிறது. அதனால கலந்துக்கிற நீ தானே போட்டிக்கு ஹீரோயினி. அப்புறம் நீ வராட்டி கலந்துக்கிறாட்டி எப்படி? அக்கா வந்து சேர் சொல்லிவிட்டேன் வா. நமக்காக வைக்கிறாளாம்ல நமக்காக. சரி சரி மடி. சரிக்கோ சரிக்கோ அப்ப போயிட்டு வரக்கா. எக்கா கால் கை வலிக்கிறதுலாம் அமர்தாச்சுன்னு விக்ஸ் விக்ஸ் எதையாவது பிடிச்சி தேய்ச்சி கீச்சு ஒழுங்கா உடம்ப ரெடி பண்ணிட்டு கொண்டுட்டு வா. சும்மா வந்து நடக்க முடியல குடிய முடியலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் ஆண்டு ஆரம்பமே சொத்தப்பல்லா இருக்குதே. 101ஆம் ஆண்டு விளையாட்டு போட்டி மற்றும் கோல போட்டியை கண்டு கழிக்க வந்திருக்கும் அலை கடலாய் திரண்டு வந்திருக்கும் பக்கத்து ஊர்க்கார மக்கள், அடுத்த ஊர்க்கார மக்கள் எல்லாரும் வருக 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 என வில்லா கமிட்டி சார்பாக வரவேற்கிறேன். அலைக்கடலாவா எண்ணி பார்த்தா 20 பேர் கூட சேராது. அலைக்கடல் அடிச்சு விடுவான். அப்புறம் மைக்ல பேசி ஆகணும். சரி உள்ளூர்காரவங்க மட்டும்தான் போட்டியில கலந்துக்கிறணும். வெளியூருக்காரவங்க கலந்துக்கிற அனுமதி கிடையாது. ஆனா போடுற குளத்தை அப்படியே பிட்டு காப்பி அடிச்சுட்டு போய் அப்படியே காப்பி அடிச்சுட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல வேணா போட்டுக்கறலாம். அதுக்கப்புறம் கோலத்தை அவங்க வீட்டு வாசல்லே போட்டுக் கொள்ளலாம். நானும் ஊர் தலைவர் விழா கமிட்டி வந்து மார்க் எடுத்து கொள்வோம். அப்புறம் அவங்க வீட்டு வாசல்ல எப்போதும் போடுவீங்களே அந்த கோலத்தை போடக்கூடாது. அது பார்க்க கன்றாவியா சைக்காது. இது போட்டின்னு சொல்லிவிட்டு போட்டி போட்டு போடணும். அப்பதான் அரிய பரிசு எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. முதல் 3 பரிசுகளை வெல்ல போகும் அந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு 3 அரிய அரிய பரிசுகள் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதோ அதோ வாய வச்சுக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? பக்கத்தூர்காரங்களா நிக்கிறாங்களா இல்லையா? எப்படி 101 வந்துச்சு? இது ரொம்ப இப்ப முக்கியமான கேள்வி. வாய பசைய வச்சு ஒட்டி விட்டு போடுவேன் பாத்துக்க. அந்த போஸ்டரோட மைதாமா இருக்குது, அதை வச்சு அப்படி பேசுற மாதிரி தடவி விட்டு போடுவேன். எப்படி 1 வந்துச்சாம்ல, 101 வந்துச்சாம்ல? ஏன் 1ல இருந்து தொடங்கணுமா? நம்ம 101ல இருந்து தொடங்குவோம். யூடியூப்காரங்களா பாக்குறாங்களா இல்லையா? யூடியூப்கார பாக்குறாங்க, பக்கத்தூர்கார பாக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு கெத்து வேணாமா? அதனால 101 போட்டாச்சு. அதை பத்தி நீ பேசக்கூடாது. மத்த கிளவியடியும் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிரு. என்னமா அப்படியே பாத்துக்கிட்டு அங்கங்க நிக்கிறவங்க, அவங்க வாசலுக்கு போங்க, போய் தண்ணியை தெளிச்சு கோலம் போடுங்க. அப்புறம் 1 மணி நேரம் தான் டைம். அப்புறம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போதே பார்டர் கொடுக்கறது, அண்டர்லைன் பண்றது, அதை ஒட்டுறது, இதை ஒட்டுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் பரிசை பார்த்தாதான் உங்களுக்கு வேகம் விவேகம்லாம் வருமோ? போங்க போங்க போங்க. முதல்ல என்ன இந்த ஊருக்கார பொண்டுக பரிசு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா நம்ப மாட்டேங்குதுல. வந்து பார்த்தாதான் போடுங்களாம். திமிரு பிடிச்சதுக்கு. அப்புறம் டைம் க்ளோஸ் சொல்லும் போதே அப்புறம் அணைய கட்டுவாங்க, மடையை கட்டுவாங்க, அண்டர்லைனை பண்ணுவாங்க.